பூர்வீக சொத்துல தன்னோட பங்கை பிரிச்சு கேட்டிருக்காரு இங்க ஒரு ஆசை தம்பி. கொஞ்ச நாள் பொருடா பிரிச்சு தரேன்னு சொன்னதால நடந்திருக்கு இந்த பயங்கரம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அடுத்துள்ள வசிஷ்டபுரம் கிராமம். போலீசாரின் பூட்ஸ் கால்களே படாத கிராமத்திற்குள் அன்று காவல்துறையினர் மொத்தமாக ஜீப்பில் வந்து இறங்கியுள்ளனர். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டதால் கருத்தமணியின் கதறல் சத்தம் அப்பகுதியையே அலறவிட்டுக் கொண்டிருந்தது. பத்து மாதம் சுமந்து பெற்ற மகன் குழந்தையாக இருக்கும்போது கொடுத்த மொத்த பாலும் அந்த வீடு முழுவதும் குருதியாக கொப்பளித்து கிடந்தால் அதனை எந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? தனக்கு கொள்ளி போட வேண்டிய இளைய மகனை வெட்டி கொன்னுட்டானே என்று கதறிக்கொண்டிருந்தாள் அந்த தாய். நடந்த கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளி யார் போன்ற காவல்துறையினரின் அனைத்து கேள்விகளுக்குமான விடையும் கருத்தமணியிடம் இருந்தது. கொலை செய்யப்பட்டவர் பெருமாள். சில வருடங்களுக்கு முன்பு மனைவி இறந்துவிட்ட நிலையில் தாய் கருத்தமணியும் இந்த பூர்வீக வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இவருக்கு வெங்கடேஷ் என்ற அண்ணனும் உண்டு. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற கனவில் இருந்த பெருமாள் 6 வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டிற்கு சென்று தற்போது அந்த கனவை நனவாக்கியுள்ளார். பெருமாள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தாலும் அவர் வீடு கட்டிய நிலம் கூட பூர்வீக சொத்துதான் என்று சொல்லப்படுகிறது. அதோடு பெருமாளுக்கு வெங்கடேஷ் நல்ல முறையில் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். திருமணமாகி 4 ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு இல்லாததால் மனவிரக்தியில் இருந்த பெருமாள் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்கிற தவறான முடிவை எடுத்துள்ளார். விசா செலவுக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும் லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுவதாக அண்ணன் வெங்கடேஷிடம் கேட்டுள்ளார். ஆனால் இல்லடா தம்பி, இப்போதான் வீடு கட்டியிருக்கோம், உனக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பொறுமையாயிரு என வெங்கடேஷ் அறிவுறுத்தி உள்ளார். இதற்கு சம்மதிக்காத பெருமாள் பூர்வீக சொத்தில் உள்ள தன்னுடைய பங்கை விற்றாவது பணம் தருமாறு அடம் பிடித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்து வந்திருக்கிறது. போதாத குறைக்கு ஊரில் உள்ள சிலர் அண்ணனுக்கு எதிராக தம்பியை கொம்பு சீவி விட்டிருக்கிறார்கள். சம்பவத்தன்று முழு போதையில் தாய் வீட்டிற்கு வந்த பெருமாள் வழக்கம் போல தன்னுடைய பங்கை அண்ணனிடம் பிரித்து தரச் சொல்லி தகராறு செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. குடிபோதையில் இருந்த வெங்கடேஷ் அருகில் இருந்த அருவாளை எடுத்து தம்பி என்றும் பாராமல் பெருமாளை சரமாரியாக வெட்டிச் சரித்திருக்கிறார். பெருமாளின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கட்டுக்கடங்காத ரத்தம் வெளியேறியதால் பெருமாள் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். நடந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சொத்துக்காக தம்பியை வெட்டி கொலை செய்த அண்ணன் வெங்கடேஷை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.